இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடுவேன், ஆரில் உம்மை சார்ந்திடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். இயேசுவே, நீர் என் ஆதாரம், நீர் என் வழி, என் எதிர்காலம். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். தேவனே, ராஜனே, நேற்று என்னை தாங்கிடுவார். தேவனே, ராஜனே, நேற்று என்னை தாங்கிடுவார். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். இயேசுவே, நான் உம்மை நம்பி சேருவேன். என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் நீரே எனக்கு ஆதாரம், நீரே எனக்கு வழி, நீரே என் எதிர்காலம், நீரே என் நம்பிக்கை. இன்னைக்கு அநேக அவங்க வாழ்க்கையில் இன்பமான சூழ்நிலை இருக்கிறது, சில பேருக்கு துன்பமான சூழ்நிலை. ரெண்டு சூழ்நிலைக்கும் கர்த்தர் அவசியம் தேவை. இன்றைக்கு இந்த காலவேளையில் நாங்கள் அதை உணர்ந்தவர்களாக உம்மை நோக்கி பார்க்கிறோம். எந்தெந்த உள்ளங்கள் காயத்தோடு வலியோடு சீல் பிடித்த வேதனையோடு கூட இருக்கிறார்களோ, நீர் சுகம் கொடு, பலப்படுத்தும், சகாயப்படுத்தும். ஆமென். கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். ஆதியாகமம் 41 அத்தியாயம் 52 வசனம். ஆதியாகமம் Genesis chapter 41 verse 52 எப்படி வருது? நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார். ஆமென். It is because God has made me fruitful in the land of my suffering. இது யார் சொல்றா? யோசேப்பு. அவன் சிறுமைப்பட்டிருந்தான், அடிமையா இருந்தான், குற்றவாளின்னு அவனுக்கு பேரு. ஆனா அந்த தேசத்திலே யோசேப்பை கர்த்தர் பலுக பண்ணினார். இதுதான் கர்த்தருடைய திட்டம். ஆங்கில மொழிபெயர்ப்புல வருது, God has made me fruitful. என்ன பண்றாரு? தமிழ் மொழிபெயர்ப்புல பலுக பண்ணினார் வருது. இது ஃப்ரூட்ஃபுல், கனி கொடுக்க, எல்லாரும் வியந்து போற அளவுக்கு கனி கொடுக்க வைக்கிறாரு. அவனாலதான் முடியுது, அந்த வேலையை செய்ய முடியுது. அப்ப பாருங்க, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒருவேளை அந்த சிறுமைப்பட்ட அனுபவம் இருக்கலாம் இல்லையா? இந்த சஃபரிங், வேதனை, இது மாறவே இல்லையே, அப்படியே தான் இருக்கு, தலையெழுத்து மாறலையே, அப்படியே எங்க பார்த்தாலும் வேதனை, எங்க பார்த்தாலும் வலி, எங்க பார்த்தாலும் குழப்பம், எங்க பார்த்தாலும் என்ன செய்யணும்னு தெரியல. ஒரு பக்கம் தரித்திரம், ஒரு பக்கம் போராட்டம், மனதுல ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லை. இப்படி சிரமப்பட்டிருக்கிறீங்களா? இந்த தேசத்திலே கர்த்தர் உங்களை பலுக பண்ணுவார். இந்த தேசத்திலே கர்த்தர் உங்களை கனி கொடுக்க வைப்பார். நீங்க கர்த்தரை நம்புங்க. அன்னைக்கு யோசிப்பு கர்த்தரையே நம்பிக்கொண்டிருந்தான். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணார் இல்லையா? இது எப்போ இந்த விஷயத்த சொல்றாரு? யோசிப்பு அவருடைய 2வது பிள்ளை எப்ராஹிம் பிறக்கிறான். பிறந்தோன்னா தான் இதை சொல்றாரு. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே
தேவன் என்னை பழுக பண்ணினார். எவ்வளவு அற்புதம்! இது யாராலும் நடக்காது, முடியாது. ஆனால் இந்த தேசத்தில் என்னை உயர்த்தினார், எனக்கு சந்ததியை கொடுத்தார் என்று சொல்லி அந்த பிள்ளையை கர்த்தரிடத்தில் பிரதிஷ்டை பண்ணுகிறார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறுமையை நீக்குவார், ஜெயம் எடுக்க செய்வார். God bless you. Bye bye.